மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இது சவுர்மலை ரசூலுல்லா ஒளிஞ்ச கடுமையான வேதனையை தொல்லையை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பான ஊர் வேண்டும் என்று கருதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தை தேர்வு செய்து எல்லா சஹாபா பெருமக்களையும் மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக் நாயகமும் இன்னும் குறிப்பிட்ட சில சஹாபிகள் மட்டுமே இங்கே தங்கியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. நாயகமே, நீங்கள் புறப்பட்டு மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வீட்டை விட்டு வெளியிலே வருவார்கள், அவருடைய தலையை எடுத்து விட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டி 100 குறைஷி குஃபார்கள் பெருமானாருடைய வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியிலே வருகின்ற போது இந்த காட்சியை உணர்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத் யாசீன் சூராவை ஓதினார்கள். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيكُمْ سَدًّا وَمِنْ خَلْفِكُمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ஒரு பிடி மண்ணை எடுத்து வீசினார்கள். எதிரிகளுடைய கண்களில் இந்த தூசிகளெல்லாம் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு புறப்பட்டு ஹதரத் சித்திக்கினுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அபூபக்கரே, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துவிட்டது, நீங்கள் புறப்படுங்கள் என்று சித்திக் நாயகத்திலே சொன்னார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வருவார்கள் என்று 3 நாட்களாக தங்களுடைய வீட்டினுடைய கதவை திறந்து வைத்து விழித்திருந்து காத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் இருவர்களும் ஒட்டகத்திலே பிரயாணம் செய்து இந்த மர உச்சியில ஏறி அந்த பக்கம் கால்வாசி கீழே இறங்க வேண்டும். அங்குதான் 2 ஆள் இருக்கிற மாதிரி ஒரு குகை இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக் நாயகமும் அந்த குகையிலே தங்கினார்கள். அந்த நேரத்திலே தான் வந்த எதிரிகள் பெருமானார் வீட்டை விட்டு போய்விட்டதை அறிந்த அவர்கள் அபூபக்கருடைய வீட்டுக்கு நேராக வருகின்றார்கள். ஒட்டகத்தினுடைய பாத அடிச்சுவடுகளை பார்த்து பார்த்து இந்த ஜபல சவருக்கு வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக்கினுடைய மடியிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளைகளில்தான் எதிரிகளுடைய கால அணியுடைய சப்தங்களை ஹதரத் சித்திக் நாயகம் உணர்கின்றார்கள். கீழே குனிந்து பார்க்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே எதிரிகள் கீழே குனிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்துவிடும், பெருமானாருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்றுதான் ஹதரத் சித்திக் நாயகம் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள். அந்த கண்ணீருடைய துளிகள் பெருமானுடைய கன்னத்தில் வந்து விட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு எழுந்திருத்து, அபூபக்கரே, ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள், ஏன் நீங்கள் திடுக்கிடுகின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சித்திக் நாயகம் சொன்னாங்களா, நாயகமே, எதிரிகள் பக்கத்துல வந்துட்டாங்க, அவங்க கீழே குனிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்துவிடும், என்னுடைய உயிருக்கு நான் பயப்படவில்லை, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்றுதான் நான் அஞ்சுகின்றேன் என்று ஹதரத் சித்திக் நாயகம் சொன்னாங்க. அந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள். சூரத்து தௌபாவிலே இந்த ஆயத்து இடம்பெற்றிருக்கின்றது. அபூபக்கரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா, நாம் இருவர் மாத்திரமல்ல, நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னாடிதான் அல்லாஹு தஆலா வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். வந்த எதிரிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தான், புறாக்களை கூடுகட்டை செய்தான், சிலந்திகளை உலவின்ன செய்தான். வந்த எதிரிகள் பார்க்கின்றார்கள், உள்ளே ஆள் போயிருந்தால் இந்த சிலந்தி வலைகள் எல்லாம் அறுந்து போயிருக்கும், உள்ளே ஆள் போயிருந்தால் இந்த புறாக்கள் எல்லாம் கூடுகட்டி இருக்காது என்று மனமாற்றத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வந்த எதிரிகள் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக் நாயகமும் 3 நாட்கள் தங்கியிருந்து இங்கிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு சென்றார்கள் என்பது வரலாறு. இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக புறப்பட்டு செல்கின்ற போது இருவர்களும் தங்கியிருந்த இந்த மலைதான் ஜபல் சௌர். நாம் இந்த வரலாற்றில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் துக்கங்கள் வந்தாலும்
இந்த ஆயத்து அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றது. லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான். இந்த தைரியமான இந்த ஆயத்து நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஜியாரத்தை கபூல் செய்வானாக. இந்த இடங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஹஜரத் சொன்னது என்னன்னா, தவுர் குகை ரசூலுல்லாஹ் அங்கே கொடுமையை தாங்க முடியாம அந்த மக்காவை விட்டு வெளியாகி வரும்போது, மக்காவில் வந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த காலத்தில் பாலைவனத்தில் தான் அங்கே வந்திருக்காங்க. அந்த பாலைவனத்தில் வரும்போது இந்த இடத்துல நைட்டில் தங்குறாங்க. தங்கும் போது புறாக்கள் கூடு கட்டிடுச்சு, சிலந்தி பூ அதுக்கு மேலே குகையை மூடிடுச்சு. அதில் இதயமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிரிகள் வந்த மக்கா குறைஷிகள் வெளியாகிட்டாங்க. அதான் சொல்லி காட்டினாங்க. அதனுடைய அடையாளமும் என்னமோ தெரியல, அல்லாஹு தாலா காலம் உள்ளளவுக்கு அல்லாஹ் வச்சுட்டான். எப்படின்னாக்கா, இந்த மக்காவில் என்னடாக்கா புறாக்கள் அங்கே பெய்யுது, அதே போல் மற்ற வெளியிலலாம் எங்கேயும் இல்லை. இந்த இடத்துல இந்த மலை தவுர் மலை இடத்துல புறாக்கள், அவ்வளோ புறாக்கள் இருக்குது. இங்க இதெல்லாம் ஒரு அத்தாச்சின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துலையும் புறாக்கள் இல்லை. இங்கே புறாக்கள் கூடும், சிலந்தி கூடும் தான் இருந்துச்சு. சிலந்தி எப்படி இருக்கு இந்த மலையில் அப்படின்னு கேட்கலாம். சிலந்தி அல்லாவுடைய சக்தி, அல்லாவுடைய அபார சக்தி, தன்னுடைய பவரை வச்சு அல்லா காட்டிட்டான் சிலந்தி கூடுகிட்டு இருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இல்லைன்னு காப்பாற்றப்பட்டாங்க. இது வரலாற்று சரித்திரம். யாரும் படம் எடுக்கிறேன்டா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் சொல்லியிருக்காங்க. எடுக்கிறவங்க எடுத்துக்குவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இடம் சுமார் மக்காவிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இடம் லொக்கேஷன் தெரியல. பாதுஷா மைதீன். ஓகே தம்பி, ஓகே, வெல்கம். பாருங்க தம்பி இன்ஷா அல்லாஹ். ஹாஜா மைதீன் பார்க்குறிய, மொத்தம் 6 பேர் பார்க்குறிய. ஆனால் பேர் 2 பேர் தான் வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுங்க. இந்த சரத்திரத்தை ஹஜ்ரத் இன்னைக்கு டூரு உம்ராவில் ஜியாரத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு சரத்திர இடத்தெல்லாம் காட்டுவாங்க. இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 பஸ்ஸுகள் நிற்கும். பல நாட்டு மக்கள், ரஷ்யா மக்கள், இங்கே பாகிஸ்தானி மக்கள், அரபிகள் எல்லாமே நிற்கிறாங்க. அந்த அரபியெல்லாம் சூரிய அரபியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரஷ்யா மக்களை காணும், ரஷ்யாக்கள் இருப்பாங்க காணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 20-25 பஸ்ஸுக்கு மேலே நிற்கிது. அது போலீஸும் நிற்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே டிராஃபிக் ஆகிடக்கூடாது, யாரும் கலாப்ஸ் ஆகிடக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடந்தக்கூடாது. அதுக்காக எல்லாம் பாதுகாக்கிற போலீஸ் வச்சு இங்கே ஃபுல்லாக அந்த வீடு இங்கே கட்டி மக்கள் வாழ்கிறாங்க. அந்த இடத்துல வாழ்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன வீடுகளாக கட்டிருக்காங்க. இந்த மலையிலேருந்து ஏறி பின்னாடி இறங்கிட்டாங்க. இதில் பின்னாடி தான் தவுர் குகை இருக்குது. இந்த மலையில் ஏற முடியாது. இது மலை ஏற தெரிஞ்சவங்க மட்டும் ஏறலாம். அது அவங்கவுங்க செல்ஃப் கேரண்டியில் உள்ளதுன்னு வச்சுங்களேன். ஓகே, எல்லாம் பாதுகாப்பானாக சரித்திரத்தை நமக்கு அது சொல்லி கொடுத்தாங்க. அதை லேசாக சின்ன ஒரு நானும் அதை கொஞ்சம் லேசாக எக்ஸ்பிளைன் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லா.